என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இது 50 வருஷத்துக்கு முன்னால 1974 பெமல்ல சேர்ந்தேன். நான் 75ல் 4 பேர், மோகன்ராஜ், சம்பத்குமார், நான், உங்க அப்பா, இந்த 4 பேரும் சேர்ந்து நம்ம இனத்துக்காக ஒரு நாள் திருவிழா கொண்டாடணும்ட்டு முடிவு எடுத்தோம். ஏன்னா இங்க ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு நாள் அலாட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு ஒரு பெரியவர்கிட்ட நாங்க கேட்டு அவர் ஒரு நாள் கொடுத்தாரு. அது பார்வையோட இது இன்னும் பல ஆண்டுகள் நடக்கும்னுட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். 4 பேரும் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு தேர் எடுத்துக்கிறோம். ஒரு நாள் 100 ரூபாய்க்கு யாரும் எல்லாம் ரெட்டு நாங்களே ஒரு 10 பேர் சேர்ந்து 10 ரூபா போட்டு 100 ரூபாய் அவரு இறைவன் நடிகை அரங்கிட்டாரு. ஆனாலும் அது ஞாபகம் எனக்கு இருக்கு. முன்சாமி அங்கங்க 10 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் சேர்த்து அந்த 100 ரூபாயை தேர் இழுத்தோம். அதே மாதிரி வருஷம் இப்போ ரொம்ப விமர்சையா 50வது வருஷம் ரொம்ப விமர்சையா. உங்க ஒற்றுமையை தயவு செய்து இதுக்கு மேலேயும் வருஷம் நீங்க உங்கள் அனைவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். 9வது ஆண்டு 9வது கடந்து நடத்தக்கூடிய யார் இதற்கு காரணம் என்று ஐயா அவர்கள் சொன்னார். அதில் உள்ள அப்போ ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்ராஜ், முன்சாமி, இந்த 4 பேர் அங்கே வெளியிலேருந்து 6 பேரை சேர்ந்து தான் இந்த பார்வை சபத்தை நம்ம பெருமாள்ல நம்ம கேட்டது. வித்யாஸ்வரமால இது ஈஸ்வரன் கோயில் நடத்தி காமிச்ச பிறகு நாங்கள் அந்த தேர் இருக்குது, முதலியார் நாயுடு கவர்னர் ஆரம்பிச்சுட்டு பேங்க்ல பணம் போடுங்க, அதனால நீங்க ட்ரஸ்ட் பண்ணி இந்த பணத்தை நீங்க கோயில் கமிட்டி இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆகவே நாங்க போறதுக்கு தான் பெம்எல்ஏ சம்பளம். அப்போ அந்த காலத்துல 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்கறது பெரிய கஷ்டம். அது இருக்கும்போது ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பக்தவச்சலம் எம்எல்ஏ ஆன பிறகு அவரு அந்த நேரத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணி தேர் எடுத்துக்கிறதும் மியூசிக் எடுத்துக்கிறதும் இப்படி பல்வாள் ராஜகோபால் அவர்கள் நம்மளுக்கு உதவினார். அடுத்து மைன்ஸ்ல இன்ஜினியர் சைட்ல இவங்கெல்லாம் உதவினாங்க. இன்னும் உள்ள இப்படிதான் இருந்தது. ஆகவே இந்த காலகட்டத்தில் அவர் பக்தவச்சலம் அவர் வேற கிட்ட இதை ஹேண்ட் பண்ணார். அந்த ஹேண்ட் பண்ணும்போது நம்ம மதிப்பு வேலை செய்யணும்னு சொல்லி அவரு 4th பிளாக்ல மீட்டிங் போட்டு தேர்ந்தெடுக்காங்க. இந்த இதுக்கு முதல் ஆரம்ப கர்த்தாவா இருந்த நம்முடைய, ஆகவே யாரையும் மறக்காம யாரையும் உதாசீனப்படுத்தாம
கொஞ்சம் இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே இங்க பாருங்க என்ன அனைத்து பக்த கொடிகளுக்கும் பாரபட்ச முன்னோடிகளுக்கும் விழாக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்பதிலும் 50 ஆண்டு காலம் பொன்விழா என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு இனத்திற்கும் ஒரு சமுதாயத்திற்கும் விடுவிச்சு அன்பண்ணன் பத்மநாப அவர்களுக்கும் மோகன்ராஜ் அவர்களுக்கும் அந்த 4 பேர்கள் அன்று பட்ட கஷ்டங்களும் இன்னல்களும் வேதனைகளும் துன்பங்களும் என்னால் அடங்க முடியாது. மிக சிறப்பான முறையில் அண்ணன் சுடர் ராஜ்குமார் தலைமையிலும் குரல் இருக்கின்ற அண்ணன் சவுந்தரராஜ் அவர்களும் இருக்கின்ற அனைவரும் எங்களுக்கு ஆலோசகராக 2 பில்லர்கள், ஒன்று டாக்டர் ஜோதிலிங்கம் அவர்கள், அடுத்தபடியாக அண்ணன் தசரதன் அவர்கள். இது ஏன் என்று சொல்கின்றால், ஒரு கரு உருவாவது எப்படி கடினமோ அந்த மாதிரி இந்த கோவில் உருவாவதற்கும் இந்த கமிட்டி உருவாவதற்கும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் எண்ணில் அடங்காது. இந்த தருணத்தில் அவர்கள் நினைப்பது மட்டுமல்லாமல் இறைவன் அடியை சேர்ந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய பாசமுக்கு அண்ணன் முன்சாமி அவர்களும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அடுத்தபடியாக ஆனந்த்ராஜ் அவர்கள் என்ன சொன்னார், அவர்கள் எல்லாம் இருவருக்கிருவர் சைன்லிங் மேலே நம்மளை வழிநடத்தினாங்க. இந்த நிகழ்வு நடைபெற்று சொன்னால் மிகப்பெரிய கடினம். இந்த கமிட்டியில் சேர்க்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆபீஸ் பேர இருக்கின்ற அண்ணன் சேகர் நான் சொல்ல ஏன் சொன்னா, அன்னைக்கு 40வது வருஷம் கங்கையம்பரனை கூப்பிட்டு வந்தோம். அது இந்த வரலாறு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி சொன்னா 40வது ஆண்டு பண்ணோம். 10 வருஷம் கழிச்சு அதுக்கடுத்து 50 ஆண்டு நிகழ்ச்சி நடத்துறோம். அப்போ கூட ஒரு கச்சேரி, தெருக்கூத்து, நையாண்டி. ஏன்னாக்கா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க வேற சமுதாயத்தை செய்யும் போது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிகழ்ச்சியா ஒரு கொடுக்கப்பட்ட பேரும் அந்த நிகழ்ச்சியை வெகு விமர்சையா செய்யக்கூடிய தருணம் நம்ம பாரபட்சம் சக்தியம்மன் சங்கத்துக்கு நிறைவேற்று. அந்த நிறைவு தான் இந்த 50 ஆண்டு காலமா இருக்குது. எவ்வளோ பேர் ஆபீஸ் பரசு இருந்தாலும் எவ்வளோ பேர் இல்லை, ஆனா அவங்க மறைந்தாலும் கூட அவருடைய நேரடி நம்மை காக்கும் இறைவன் சிவனடி அவர்கள் அடைந்தா கூட, சிவபதவி அடைந்தா கூட நம்ம சக்தியம்மன் சங்கத்தோட என்றுமே பின்னி பிறவி இருக்கிறாங்க. இந்த தருணத்துல அவர்கள் குடும்பத்தாரு கூட ஒத்துழைப்பு தந்து இந்த தருணம் கூட வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா 41வது வருஷம் இங்க இதே ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நகராட்சி மன்ற தலைவர், அன்புக்கும் பாசத்துக்குரிய பக்தவசல் அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர் கூப்பினதுக்கு இங்கேயே அன்னதானம் பண்ணன்னு சொல்லிட்டு இதே கோவில்ல காத்தால 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணிருந்தோம். இது 41வது ஆண்டு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தர் இருந்தாரு, அவரை கூப்பிட்டு இல்ல உன் தலைமையில் எடுக்கிறோம் வாங்கி கூப்பிட்டு என்னத்துக்கு சொல்றேன்னா, மதத்தை எல்லாம் கடந்து கூட ஒரு அன்பு பிடிப்பு சிவனடியில நானும் ஒரு பங்கு தரேன்னு சொல்லி முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர் அவர் கூட, அவரு யாருன்னு சொன்னா நம்முடைய அத்தாவுல்லா சார், அவரு கூட இந்த தருணத்தை நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு வேற்று மதத்தை சார்ந்தது கூட அன்பு உள்ளோம் சிவனடிக்கு எல்லாருமே தொண்டு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பக்தவசல் அவர்கள் ஒரு வேற்றுமையில ஒற்றுமை காணப்பட்டு தான் அந்த ஒரு நிகழ்வு காத்தால 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணாரு. சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல, எல்லாருமே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்களை அரவணைச்சாரு. இது கூட இந்த பாரபட்ச கமிட்டி சார்பாகவும் சக்தியம்மன் சங்க சார்பாக நடைபெற்றது. இப்படிப்பட்ட கரு உருவாவதற்கு மூல கருத்தமா இருக்கின்ற அந்த 4 பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி
இந்த 50வது பொன்விழா ஆண்டிலே நாங்கள் அவங்களை அறிவிக்கிறோம். முதல் படியா இளைஞரணி தலைவராக ஆர் அபினேஷை வந்து அறிமுகப்படுத்துறோம். இது வந்து புத்துணர்ச்சி தரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அடுத்தபடியாக ஒர்க்கிங் பிரசிடண்டாக அன்பு இலவல் திரு சர்வோ விக்னேஷ் அவர்கள். அடுத்தபடியாக வைஸ் பிரசிடண்ட் 1ஆக அன்பு தம்பி விக்னேஷ் ராஜேந்திரன் அவர்கள். இல்ல அடுத்தபடியாக ஜெனரல் செக்ரட்டரியாக அன்பு தம்பி கௌதமன் அவர்கள். அடுத்தபடியாக அன்பு தம்பி லோகேஷ் அவர்கள். அடுத்தபடியாக இணையன் அவர்கள். அடுத்தபடியாக கே சந்திரசேகர் அவர்கள். அன்பு தம்பி எஸ் மகேந்திரன் என்கின்ற மஞ்சு ஒரு வேலை விஷயமா வந்து சகல கலந்துக்குவாரு. அடுத்தபடியாக மகேந்திரன். அடுத்தபடியாக ஈசி மெம்பர்ஸ் இன்சார்ஜ் மைதானத்தில் நடைபெறுகின்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதனையடுத்து 8 மணிகளில் கோவில் கமிட்டி சார்பாகவும் பார்வர்ஷன் கமிட்டி சார்பாகவும் தேர் ஜோடி நடைபெறும். அதிலும் கலந்து கொள்ளும்படி உங்களை யாவரையும் கமிட்டி உருவாக்கிய பாசத்துக்குரிய பெரியவர், எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஐயா பத்மநாபன் டிஜிஎம் எக்ஸ் டிஎம்எல் அவர்களுக்கு முதலில் இந்த கமிட்டியின் சார்பாக நன்றியை சொல்லிட்டு ஒரு நிமிடம் நான் பேசுகிறேன். இந்த வரலாறை சொன்னார்கள், இது எப்படி உருவாச்சு, இது எப்படியெல்லாம் நாங்கள் நடத்தணும்னு. இதுக்கு காரணம், இது உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா அண்ணன் பத்மநாபன் அவரோடு இருந்த நம்ம 4 பேர் சொன்னாரு. இப்ப இந்த 4 பேரை வச்சுதான் இன்னைக்கு இது உருவாச்சுன்னு சொன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவங்க நடத்தி விட்டதை தொடர்ந்து யாரெல்லாம் நடத்தினாங்களோ அவங்க இந்த நேரத்தில் இல்லைன்னா கூட, அவங்க அமரராக இருந்தா கூட, இந்த கமிட்டியின் சார்பாக அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நினைச்சுக்கின்னு இந்த பாரோடு கமிட்டி இது 50வது வருஷம். இந்த 50வது வருஷம் அரை நூற்றாண்டு நாம் தொட்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளுக்கு முன்னால் நடத்தி கொண்டிருந்த எவ்வளவு சிறமைகளை எடுத்துக்கொண்டு நடத்தியிருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒரு விழா என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 50 ஆண்டுகள் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம தொட்டுகள் சொன்னா இதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்த இதுக்கு தலைவர்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைச்சுக்கின்னு அண்ணா சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இதே போல இன்னும் பல ஆண்டுகள் நடக்கணும். எங்களுக்கு நடத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் வந்து ராஜசேகர் ஐயா, முரளிகுமார் மற்றும் ஜானி, அப்புறம் வந்து பாலிசாரி அவர்கள், சேகர் அண்ணன், எங்களெல்லாம் இது போல ரமேஷ் எங்களை நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமா எங்களை நடத்துறதுக்கு காரணமே வந்து இவங்க தான். ஏன்னு சொன்னா இவங்களோட ஆதரவு இல்லைன்னு சொன்னா இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்த முடியாது. இந்த கமிட்டியில் இருக்கிற அனைத்து ஆபீஸ் பேரர்கள், ஜெனரல் செக்ரட்டரி திருமுருகன், ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ணன் சண்முகண்ணன், ஒர்க்கிங் பிரசிடென்ட் நம்ம ராஜ்குமார், அப்புறம் வந்து சவுந்தர பேசுறாரு, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி நம்ம கருணாகரன், அட்வைசர் நம்ம தசராதன், டாக்டர் ஜோதிலிங்கம். இது போல இந்த கமிட்டிக்கு வந்து எங்களை வழிநடத்தி இருக்கிற இந்த கமிட்டி வந்து இன்னைக்கு இவ்வளவு தொலைக்கு வந்திருக்குன்னு சொன்னா உண்மையிலே இதனுடைய ஆதரவு தான். இந்த ட்ரஸ்ட் வந்து 49 ஆண்டுல வந்து இந்த ட்ரஸ்ட் நம்ம உருவாக்கணும். இந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தவர் யாருன்னு சொன்னா நம்ம முன்சாமண்ணன். இந்த முன்சாமண்ணன் வந்து இன்னைக்கு இல்லை, அவர் இல்லைன்னா கூட அவருடைய முதல்
இவரை வந்து அவருடைய ஸ்தானத்துல இங்க வச்சுக்கின்னு இந்த கமிட்டியை நாங்க நடத்தின்னு இருக்கிறோம். அவர் என்ன இருந்தாரோ அதே போல இவரும் வந்து இந்த கமிட்டிக்கு இந்த உற்சாகத்துக்கு அவர் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்லிக்கின்னு அவர் எப்படி அவர் நம்ம கூட இருந்தாரோ அதே போல இவரும் நம்ம கூட இருந்து இந்த கமிட்டியை நடத்துவாங்கன்னு சொல்லிக்கின்னு அதே போல இப்போ இந்த யூத் வந்து எதுக்கு நம்ம உருவாக்கணும்னு சொன்னா இதுக்கு முன்ன 75ல வந்து இது உருவாக்குறப்போ எனக்கு 13 வயசு. அப்ப 13 வயசுனாக்கா நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்? ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அன்னைக்கு உருவாக்கணும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதே போலதான் நாங்க தொடர்ந்து இன்னும் நம்ம எல்லாருக்கும் வழி விட்டு இவங்க யூத் எல்லாம் நாளைக்கு வந்துட்டு நம்ம போல ஆகுவாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தணும், இதுக்கு என்ன பொறுமை வேணும், இதெல்லாம் வந்து இருக்கிற யூத்துங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து இது வரப்போற காலத்துல இதை நாங்க அவங்க கையில அப்படியே கண்டிப்பா நாங்க ஒப்படைப்போம் அப்படின்னு இந்த நேரத்துல இவங்க முன்னால நாங்க இதை சொல்றோம். ஏன்னு சொன்னா இப்போ அண்ணன் பட்டாபிச்சலம் அவர்கள் வந்து இதை நடத்திருந்தாரு. அதுக்கு முன்ன SR, அதுக்கு முன்ன வந்துட்டு நம்ம ராஜகோபால், இது மாதிரி எல்லா எம்எல்ஏங்களும் நடத்திருக்கிறாங்க. இதுக்கு பிரசிடண்டா இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நம்ம 9 பேர் எனக்கு தெரிஞ்சு 9 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. சம்பத் டைல்ஸ் ஓனர் அவர் பிரசிடண்டா இருந்துக்கிறாரு. பல்ராம் வைஸ்வர் அவர் பிரசிடண்டா இருந்துக்கிறாரு. பக்தவாச்சன் ஐயா அவர்கள் இருந்துக்கிறாரு. S ராஜகோபால் ஐயா இருந்துக்கிறாரு. மார்முகம் இருந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பிரசிடண்ட் இருக்கிறாங்க. அந்த பவுண்டர் வந்து அண்ணன் தான். பவுண்டர் வந்து பத்மநாபன் DGM அவர் தான் இந்த பவுண்டர் இது உருவாக்குனாரு. இன்றைக்கு அவங்க எல்லாம் இல்லைன்னா கூட இந்த கமிட்டி அவங்களுக்கு என்னைக்குமே நாங்க நன்றி கடனா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கின்னு இன்னும் வரப்போற காலத்துல இந்த யூத்ங்க தான் இதை நடத்தணும் அப்படின்னு எங்க மனசுல இருக்கிறத நாங்க ஓப்பனா சொல்றோம். எல்லாருக்கும் வயசா இருக்குது, எல்லாருக்கும் வயசு இல்லைன்னா எல்லாருக்கும் வயசா இருக்குது. வயசாயிருந்தா கூட இதை நம்ம இன்னும் தொடர்ந்து நம்மளே வந்து பண்ணன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இருக்குது. எல்லாம் யூத்துங்கெல்லாம் இன்னைக்கு வந்தாங்கன்னாக்கா பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு. இன்னைக்கு இவங்களெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல இந்த இசை நிகழ்ச்சி நடத்துற ஸ்டேஜ்ல வந்து இவங்களை எல்லாரையுமே வந்து எல்லா மக்களும் பாக்குற போல இவங்களை இந்த நிகழ்ச்சியில நாங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அதே போல இந்த யூத் கமிட்டியில வந்து வெங்கடேஷ் வந்து அட்வைசரா நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கின்னு இவர் எப்படின்னு சொன்னா எப்படி அவர் அப்பா எப்படி இருந்தாரோ அதே போலதான் இவர் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் யூத்துங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இதை இவங்க எல்லாரும் இன்னைக்கு கண்டிப்பா நம்ம இசை நிகழ்ச்சி நடக்கிற ஸ்டேஜ்ல இவங்களை அனைவரையும் நாங்க அறிமுகம் செய்வோம். அவர்களுக்கு ஆனர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பா நடத்தணும். வரப்போற காலத்துல யூத் இந்த சமுதாயத்தை இந்த நாட்டை வழி நடத்துறவங்க யாருன்னு சொன்னா இளைஞர் தான். இன்றைய இளைஞர் தான் வந்து இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் வந்து வழிநடத்தணும். அது போல இந்த பார்வையற்ற கமிட்டியை கூட இந்த இளைஞர்களுக்கு தான் அன்றைக்கு இளைஞராக இருந்தோம், இன்னைக்கு அங்க வயசாகி போச்சு. இதே போலதான் இந்த இளைஞருங்க நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப தொடர்ந்து ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்கன்னு இந்த நம்பிக்கை வச்சுதான் இன்னைக்கு நாங்க ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நம்ம ராஜ்குமார் வந்து எல்லா பொருள் உதவியும் செய்வாரு, எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் போவோம். ஆனா அவர் வரமாட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே ஒரு பொறுப்பு எடுத்து செய்யறாங்க சொன்னா அது மனசு இருக்கணும். பணம் இருக்கிறது ஒரு பக்கம், பணம் இருக்கிறவங்க வந்து அவ்வளவு ஈஸியா வந்து வெளியே எடுத்து கொடுக்கறது இல்ல, மனசுக்கிறவங்க தான் எடுத்து கொடுக்க முடியும். அது போல வந்து நம்ம ராஜ்குமார் ஃபேமிலி பெரிய பொறுப்பு, பேண்ட் செட்டு பட்டாசு கிட்டத்தட்ட ஒரு 25,000 மேல அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னாக்கா இது எவ்வளவு பெரிய விஷயம். இது அவங்களுக்கு இந்த கமிட்டி சார்பா நன்றியை சொல்றேன். அதே போல ஐயா தொடர்ந்து ராஜசேகர் ஐயா பிரசிடென்ட் அவர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு கடவுளுக்கு ரொம்ப தொலைவு இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஓகேவா, இந்த நிகழ்ச்சி நாங்க எப்போ ஆரம்பிச்சோம் அந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் SC/ST முன்னாள் பிரசிடென்ட் பெமல் SC/ST பிரசிடென்ட் ராஜசேகர் ஐயா வந்து தொடர்ந்து எங்களுக்கு பொருள் உதவி மட்டும் இல்ல, பொருள் உதவியும் கொடுத்துட்டு தொடர்ந்து குடும்பத்தோட வந்து இங்க ஆசை பெற்று போறாரு சிவன் பார்வதி கிட்டனாக்கா இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதே போல ராஜேந்திரன் சொன்னா அவர் வந்து ஒரு பெரிய கோயில், அதாவது முருகர் கோயிலுடைய தலைவர், முருகர் கோயில் கண்டாயப்பண்ணி கோயிலுடைய தலைவர், அது மட்டும் இல்ல நாகலாமா கோயிலுடைய தலைவர். இது போல இந்த பக்தி அவரு 3 பொறுப்பு அங்க முக்கியமான பொறுப்பு. 1 அந்த மஞ்சுநாத நகருடைய தலைவர், 2 மஞ்சுநாத நாகலாமா கோயிலுடைய தலைவர். அதுக்கு முக்கியமா எதுன்னு சொன்னா இந்த சமுதாயமே வந்து திரும்பி பார்க்குற அளவில் முருகர் கோயிலுடைய திருவிழா நடத்துறாரு பாருங்க, அவ்வளவு சிறப்பாக நடத்துறாரு அவர், அதுக்கு பிரசிடென்ட். இது போல வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவருக்கு எங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து
அவர் பொருள் உதவியை செஞ்சுக்கின்னு எங்களை வழி நடத்திட்டு போறாரு. அவருக்கும் இந்த கமிட்டியின் சார்பாக நன்றியை சொல்லி எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே அவருக்கு இருக்கும். அதே போல அவருடைய ஆதரவு வந்து இந்த கமிட்டிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா நடத்துறவங்க எல்லாம் இதுக்கு மேலாம் யூத் பிளான் நடத்த போறாங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு வந்து பின்னால இருந்து அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணுமோ செய்யலாம் சொல்லிக்கணும். தொடர்ந்து இது போல ஆதரவு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் இவங்க நன்றி சொல்லி இதை தெரிவிக்கிறேன். அதே போல நம்ம முரளி ஐயா வந்து எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் பெமல் SC/ST ரமேஷ் மஞ்சமணி பெம்மல்ல இருக்கிற அனைத்து தொழிலாளர் முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்ன மாதிரி நேரம் இருந்தா கூட எவ்வளவு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இஸ்வரனுடைய ஆசையை பெற்று இந்த கமிட்டிக்கா வந்து பொருள் உதவி செஞ்சு தொடர்ந்து பொருள் உதவி செஞ்சுக்கின்னு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கின்ற முரளி, ரமேஷ், பஞ்சமணி இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அதே போல கோபி இப்போ கூட வந்து தொடர்ந்து எங்க கூட இந்த மாசம் ஃபுல்லா இருந்தாரு. அவருடைய அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் வந்த எங்க போனாலும் உடனே காசு தின்னுட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது போல நம்ம கோபி வந்து இன்னைக்கு அவரை இந்த கமிட்டியில வந்து வைஸ் பிரசிடண்டா போட்டுக்கிறோம். கமிட்டி நேர அங்கத்தினுடைய எல்லாருடைய ஒப்புதல்ல வந்து அவரை இன்னைக்கு வந்து இந்த பார்வையிட்ட கமிட்டியில வைஸ் பிரசிடண்டா இருக்கிறார். இன்னைக்கு அவரை வந்து இன்னைக்கு நாங்க புதுசா அவருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். அவரு இந்த கமிட்டியில வந்து இருக்கிற யூத்துங்களை எல்லாம் வந்து கூட அவர் வழி நடத்துவார்னு சொல்லிக்கின்னு அவருக்கு இந்த நேரத்துல நாங்க வந்து நன்றி சொல்றோம். நம்மளுடைய கமிட்டியில மூத்தவர் நம்ம விட்டு பிரிந்திருந்தாலும் வந்து அமரர் நம்ம முன்சாமனுடைய இளவன் சவுந்தரராஜ் அவர்களுக்கு இதுல ஜாயின்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி நம்ம கொடுத்துருக்கிறோம். அவரும் இந்த பொறுப்பேற்று இதுக்கு மேட்டு இந்த யூத்தோட அவங்கள வழி நடத்துவார்னு சொல்லிக்கிட்டு இந்த மஞ்சுநாத் நகர்ல இருந்து வந்திருக்கின்ற அனைத்து நல்ல பஞ்சாசர் அண்ணன் அப்புறம் வேற ராஜன் இவங்கெல்லாம் வந்து ஒரு தூண் மாதிரி எப்படி சொல்றேன்னா நான் பாக்குறாங்க அந்த விழா நடத்துறப்பெல்லாம் வந்து அவருக்கு அவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கூடவே இருக்கிறாங்க. அதே போலதான் இன்னும் இந்த விழாவுக்கு கூட அதே போல இவங்க எல்லாம் தொடர்ந்து வந்து இதை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்ரஸ்ட் வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். நான் ஒரு 15-20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் பக்தவத்சல ஐயா அவர் கூட ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாரு, இது கண்டிப்பா எப்படியாவது பண்ணணும்னு. அவர் இருக்கிறப்ப அது நடக்கல. இன்றைக்கு 50வது வருஷத்துல நம்ம 40வது வருஷத்துலயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ட்ரஸ்ட் உருவாக்கிட்டோம். இந்த ட்ரஸ்ட் வந்து இதுக்கு மேல அதுல யாரும் வந்து தலையிட முடியாது. இந்த ட்ரஸ்ட் தான் வந்து இதை வழி நடத்தும். இந்த ட்ரஸ்ட்டை வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமம் எடுத்து பண்ணது யாருன்னு சொன்னா நம்மளுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி கருணாகரன் அவர்களை இந்த நேரத்துல ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப கொள்ளமா இருந்தா கூட இவர் பண்ற வேலை எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல, சாதாரண விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லா ஆபீஸுங்க லெவல்லயும் வந்து இவருக்கு நல்ல லிங்க் வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துல போனாலும் இவருக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. இவர் வந்து இன்றைக்கு இந்த ட்ரஸ்ட் உருவாச்சுன்னு சொன்னா முழுக்க 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 நம்மளுடைய கருணா தான் அதுக்கு அதிகமா பாடுபட்டது அப்படின்னு சொல்லிக்கின்னு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறது யாருன்னு சொன்னா இந்த வரலாறுலாம் சொல்லி நம்மளுடைய ஸ்ரீராம் நகர் எக்ஸ்டென்ஷன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அண்ணன் சேகரண்ணன் அவர்களை அவரும் இது எங்களுக்கு வந்து தொடர்ந்து வழி நடத்துறாரு, ஹெல்ப் பண்ற உதவி செய்யறாரு சொல்லிக்கின்னு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி ஓம் நமச்சிவாய. பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் திரு ஐயா பக்தவர்கள் போன்றவர்களே மற்றும் இந்த சங்கத்தின் தலைவர் திரு சுடர் அவர்களே மற்றும் இந்த சங்கத்திற்கு முக்கிய பொறுப்பேற்று அனைத்து விஷயங்களிலும் ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரையும் ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும், 50வது வருஷம் நடக்க வேண்டும் என்று அனைவருடைய ஆசை. எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களோ அதனால பெரியவங்க எவ்வளவு பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க. ஏன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா ராஜா வந்துட்டு நம்ம போயிருந்தோம், மஞ்சுநாத் போயிருந்தோம், நம்ம சுடர்த்தா போயிட்டாரு. அவர் அப்ரோச் பண்ணிட்டு எப்படி சொன்னாக்கா நம்ம ஆளுங்க எடுத்து பண்றீங்க செய்யுங்க, அதுதான் நம்மளுக்கு ஊக்கம். விடாதுங்க, நீங்க யார் விட்டாலும் நீங்க ஒன்றும் அது ஒரு யூத் பண்ணுங்க, நல்லா நாங்கெல்லாம் உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊக்கம் கொடுத்தாரு. காசு முக்கியம் இல்லை, அந்த ஊக்கம் கொடுக்குறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல நம்ம ராஜசேகர் சார் அதுல வர கட்டி கூட அவர் வந்துட்டு கண்டிப்பா நீங்க பண்ணுங்க, நாங்க பேக் சப்போர்ட்டா இருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டர்
ஜோதிலிங்கம் டாக்டர் போன உடனே அன்னதானம் எடுத்துக்கிறேன் என்ன நம்ம இந்த 50 years ரொம்ப சந்தோஷமா பண்ணு சொல்லிட்டு எடுத்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்கெல்லாம் தந்துறாரு. அதே போய் சுடர் வந்து அவர் எங்களை சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கொரோனா. அவர் தான் பெரிய பொறுப்பு அப்பன் டாக்ஸ் போட்டுருக்காரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. அதை நம்ம தான் சொல்லணும். இருந்த போதிலும் அண்ணன் முன்சாமி அண்ணன் நம்ம மறக்க முடியாத அண்ணன், எனக்கு நம்ம சோதர அண்ணன் திருவள்ளுவர் வந்து அவங்க கூட வந்து அடி திட்டு வாங்க எல்லாமே வந்து இந்த நட்டு கமிட்டி வந்து நடத்தி போயிடுவாங்க. கர்ணா அண்ணன் சண்முக அண்ணன் எல்லாமே பொருளூரில் வந்து அது கம்மி இல்லை. எல்லா கட்டு கூட ஏதாவது முடியும் அவ்வளோ பண்ணிருக்காங்க. நோட்டீஸ் பண்ண அண்ணன் பண்ணாரு. இந்த மாதிரிலாம் அந்த ஆயில் பிளான்ட் இன்னைக்கு 13,000 ஆகுதுன்னு சொன்னாக்கா அது முன்னே எடுத்து பண்ணாரு. மற்ற கேஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, எவ்வளவு கிராண்டா நோட்டீஸ் போடுறது நம்ம ஏன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து பண்ணது சண்முக அண்ணன். அடுத்த சென்னையில இருந்து பாடகர்கள் எடுத்து சொல்றது எல்லாம் நாங்க எல்லாமே முடிவு பண்ணுது. யூத்துக்கு வந்து அதுல ரொம்ப அக்கறை நாங்க யூத்துங்க எல்லாத்துலயும் மியூசிக் வைக்கிறாங்க. நம்ம மத்தியான நாள் வைக்கூடாது, வேங்க பார்க்கலாம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 50,000 சிறுவில் வைக்கிறேன்னு சொன்னாக்கா அவங்களுடைய இதுதான். அதுல வந்து நம்ம அபிநயிச்சு நம்ம விவேக்கு நம்ம ராஜா சந்தே விக்னேஷ் நம்ம சுடராங்க மருமக அவங்க தம்பி எல்லாமே இதுல வந்துட்டு ஒரு குடும்பம் மாதிரி இருந்து நம்ம பண்ணிருக்கிறோம். ஸ்ரீ பிரசன்ன லலிதாம்பிகா சமேத ராமலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சக்தி அம்மன் சங்கம் டிரஸ்டின் சார்பாக 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியாகது இன்று மாலை சரியாக 8:30 மணி அளவில்